ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அந்த காலேஜுக்கு போங்க. எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்மளுடைய கட் ஆஃப் ரேஞ்சில் எந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, பசங்க எல்லாமே கல்ச்சரல்ஸ் இருக்குமா, ஸ்போர்ட்ஸ் இருக்குமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குமா. நான் உங்கள் சரவணன், ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலிலிருந்து. இப்போது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுப்பது. ஸோ செலெக்ஷன் ஆஃப் காலேஜ். ஸோ ஒரு காலேஜை நான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு காலேஜ், அந்த காலேஜில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணலாம், ஸோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணும்போது என்னென்ன கிரிட்டேரியா, என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், ஸோ இதெல்லாம் எனக்கு பயனாக இருக்குமான்றதை பற்றி செக் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ஆஃப் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேராமீட்டர், ஃபஸ்ட்டு அந்த காலேஜுக்கு போங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு காலேஜுன்னு போகும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில க்ரைட்டீரியாஸ் பார்த்துருங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்து அந்த கல்லூரி எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஓகே, வெளியூராக இருந்தால் ஒரு கோயம்புத்தூர், இது மாதிரி நாமக்கல், இது மாதிரி வெளியூர் இருக்குது, சென்னையாக இருக்குது, இது மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நம்ம ஹாஸ்டல் அங்கே ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நேராக கல்லூரிக்கு நேரடியாக வந்துடுங்க. சரிங்களா? கல்லூரியில் நேராக விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கல்லூரி என்ட்ராகிறத ஆரம்பிச்சிருங்க நோட் பண்ணுறதுக்கு. ஸோ காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அட்மாஸ்பியர் அதெல்லாம் சுற்றி பாருங்கள். இங்கே இருக்கிற க்ளீன்லெஸ் எப்படி இருக்குது, உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரு, ஒரு ஃப்ரண்டேஜெலாம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பாருங்கள். அதுக்கப்புறமேலே கிளாஸ்க்குள்ள என்ட்ரான பிறகு உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர், ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு ஃபுல்லாக விசாரிங்க. அதை பற்றிலாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். காலேஜோட கம்ப்ளீட் க்ளீன்னஸ் பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டிலேருந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா, அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம ஏரியாவிலேருந்து பஸ்ஸஸ் இருக்கா, அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டலர்ஸ் ஹாஸ்டலில் ஃபுட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நேராக ஹாஸ்டலுக்கு போங்க. ஹாஸ்டல் பிளாக்ஸ் பாருங்கள். ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா இன்டீரியர் க்ளீனஸும் செக் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அங்கே படிக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கனாவே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜில் இந்த விஷயம்லாம் நல்லாயிருக்கும், இந்த விஷயம்லாம் நெகட்டிவாக இருக்குது, டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை இந்த விஷயம் தவறாக, அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே படிக்கிற மாணவர்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பை அங்கே சொல்லுங்கள். ஒரு பெற்றோராக போகிறவங்க அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு, இது மாதிரி என்னுடைய டாக்டரோ என்னோடய பையனோ இங்கே படிக்க போகிறார், ஸோ படிக்கிற மாதிரி தான் இங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் ஃபுட்டு கொடுப்பாங்க, எப்படிலாம் தண்ணி கிடைக்கும், எது ஆரோக்கியமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் க்ளீனாக கம்ப்ளீட்டாக விசாரிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஹாஸ்டலர் ஒரு மாதிரியான வெரைட்டிஸ், எக்ஸ்பெக்டேஷன், குவாலிட்டி பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் டெக்னிக்கலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக எல்லா காலேஜ்லையுமே ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி மேலே போனீங்கன்னா அந்த காலேஜை பிடிச்சிட்டு வெளியே வருவாங்க பசங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவன் எப்படிலாம் பிஹேவியராக இருக்கான், எப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணியிருக்கிறான், என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிஹேவியரை பார்க்கும்போது அவனுக்கு படிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அவன் முகத்தை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுடைய பிஹேவியரை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கல்லூரியில் நம்ம குழந்தைய சேர்க்கலாமா, படிக்க வைக்கலாமா, எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்கொயரிஸ். ஸோ க்ளீனஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அப்புறம் அவங்களோட பிஹேவியரெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கான சில காரணங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நேராக லேபுக்கு போங்க. காலேஜில் கிளாஸ் ரூம்ஸ் பாருங்கள், அங்கே பாடம் நடத்துகிற ஃபேக்கல்ட்டிஸ் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சில தகவல்கள்லாம் நீங்கள் சேகரிக்கலாம். இப்போ லாஸ்ட் இயருடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வெப்சைட்டில் அந்த பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி போட்டிருக்கிறாங்களா, அங்கே வேலை கொடுத்தவங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன பேக்கேஜில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக ஒரு ப்ரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் காலேஜ்னால் ஒரு 5 lakh பேக்கேஜ் வாங்கி கொடுத்தாவே நல்ல பேக்கேஜ் தான். ஒரு நான் அட்டானமஸ் கேட்டகரி ஒரு 4 lakh வாங்கி கொடுத்தாவே நல்ல பேக்கேஜ் தான். அது ஆவரேஜ் சேலரினா எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்களா, இல்லை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வேலை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்றது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லாம் வச்சு அந்த காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட், அந்த காலேஜுக்கு போகிறீங்க, கவர்மெண்ட் கோட்டா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன, கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவீங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்போ லாஸ்ட் இயர் அந்த காலேஜில் என்ன கட் ஆஃப் போயிருக்கு, அப்போ இந்த வருஷம் அதில் ஏதாவது சீட் இன்க்ரீஸிங் இருக்கா, அப்போ நம்மளோட பிசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயரோட கடைசி சீட் கிட்டத்தட்ட ஒரு 120 கட் ஆஃப் போயிருக்கு, இந்த வருஷம் சில சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா மேபி ஒரு 5-10 கட் ஆஃப் குறையலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே கேட்காம நாளைக்கு நானும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டேன், நானும் சூப்பராக எல்லாம் சாய்ஸ்லாம் செலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்துட்டேன், ஒரு தனியார் கல்லூரி, மிக பிரபலமான கல்லூரி, கேள்விப்பட்டேன், எல்லாரும் சூப்பராக சொன்னாங்க,
ஆனால் அந்த காலேஜில் பொண்ணு 2.5 லட்சம் பணம் கட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. ஏன்னா இந்த நான் அவேர்னஸ் ஆஃப் ஃபீ ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜ் கிரைட்டீரியா எந்த காலேஜ்லையுமே ட்ரான்ஸ்பரண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கும்போதோ இல்லை யார் மூலயமா தெரிஞ்சுக்கும் போதோ அந்த பிரிண்டட் காப்பியில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது கவர்மெண்ட் கோட்டோட ஃபீ ஸ்ட்ரக்சர், இது மேனேஜ்மெண்ட்டோட ஃபீ ஸ்ட்ரக்சர். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த கல்லூரிக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் கொடுக்க முடியும். சரியா? ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்காமலே நான் வந்து எனக்கு கவுன்சிலிங் சிஸ்டம் நிறைய பார்த்தேன், நிறைய செஞ்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஃபஸ்ட்டு சார் இந்த கல்லூரி தான் எல்லோரும் சரின்னு சொன்னாங்க, அந்த கல்லூரியில் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் வரப்போகிறேன், எனக்கு வந்தால் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குவீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணிட்டா ரொம்ப தவறு. இது மாதிரிலாம் நிறைய மாணவர்கள் நிறைய பெற்றோர்கள் பார்க்குறோம். அவங்களால வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க, கடைசியில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க, ஒரு சீட்டு வந்துடும், சீட்டு போய் அங்கே போய் நின்றுக்கும் போது அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தை தாண்டின ஒரு மிகப்பெரிய தொகையை சொல்லுவாங்க, அவங்களால அதை கட்ட முடியாது, அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணி வெளியில் வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போதுமே ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக என்கொயரி பண்ணணும். ப்ளஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் எம்ஓயு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் நிறைய எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டீட்டெயில் ஏதாவது தகவல் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வச்சுருப்பாங்க, இல்லாத காலேஜஸ் எதுவுமே இருக்க மாட்டாங்க, நல்ல கல்லூரிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. எத்தனை கம்பெனியில் எம்ஓயூ சைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே எத்தனை கம்பெனிகள் வந்து உள்ளேயே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்கிறாங்க, உள்ளேயே கம்பெனியோட இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஒரு 3rd இயர் ஃபைனல் இயர் வரும்போது அந்த கல்லூரி நிர்வாகம் எத்தனை மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, இதை எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம போயிருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து இப்போ இருக்கிற நிறைய படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய அப்ராட் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஜெர்மன், ஜாப்பனீஸ் இது மாதிரியான நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆஃபர் பண்ணுற கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஸ்கில்லாம் பையன்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு அப்ராடு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி போய் நீங்கள் நேரில் பார்க்கலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம். கண்டிப்பாக காலேஜ் சார்பாக தான் சொல்லுவாங்க, பட் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு, அவங்களோட ஒர்க் பண்ணுற டெடிகேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாய்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாலும் காலேஜோட இதை பற்றி தெரியும். சரிங்களா? ஒரு சில கல்லூரியில் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ண முடியாது, சேர்மன்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு என்றைக்குமே நீங்கள் சேர்மனை பார்க்க முடியாது. அங்கே இருக்க பிரின்சிபல் பார்க்கலாம், அதை பார்க்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் ஆகும். அதை பார்த்தாலும் அதுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பார்ப்பார், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிடுவார். சில கல்லூரியில் நமக்கு ஒரு கல்லூரியோட முதலாளியை தினமும் பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பிரச்சனையாக நேரடியாக போய் சொல்லலாம், சார் இது மாதிரி எனக்கு இன்றைக்கி பஸ்ஸு வரல, இல்லை பஸ்ஸு போணுச்சு, டிரைவர் இல்லை, ஏதாவது சின்ன சின்ன நிறைகள் இருந்தாலும் நேரடியாக போய் சொல்வதற்கான வாய்ப்பையும் அந்த கல்லூரி நிர்வாகம் கொடுத்து உங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கணும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் கல்லூரிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த மாதிரியான நிறைய தகுதிகளை பார்த்து தான் நீங்கள் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு என்ன மார்க் இருக்குது, என்ன கல்லூரி கிடைக்கும், பழைய கட் ஆஃப்ல என்ன ரேஞ்ச் இருக்குது, அப்போ இந்த ஒரு கல்லூரி கிடைக்குமா. சிம்பிள் லாஜிக், ஒரு காலேஜ் எடுக்கிறீங்க, அந்த காலேஜில் வந்து ஒரு பெரிய டாப் ப்ரைவேட் கல்லூரியாக இருக்குது, அந்த கல்லூரியில் நம்ம எடுத்துருக்கிறது வெறும் 140 கட் ஆஃப் இருக்குன்னா நம்மளுடைய கட் ஆஃப் ரேஞ்சில் எந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகள் இருக்கிற ஒரு 4 கல்லூரி 5 கல்லூரியை தேர்ந்தெடுத்து அந்த 5 கல்லூரியும் கம்பேரிசன் போட்டு இந்த மாதிரி தகுதிகள்லாம் சரியாக இருக்குமா, இதில் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்போனா அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கால்குலேஷன் போட்டு தான் நீங்கள் அந்த ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு மார்க்குக்கு சாதகமாக இல்லை சாத்தியமாகக்கூடிய ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் விசிட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து போகிற கல்லூரி இல்லை ஹாஸ்டல், அதுக்கப்புறமேல் வந்து உங்களுடைய காலேஜோடைய என்வாயரன்மெண்ட்டு, ஈவன் அந்த காலேஜில் சில ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இப்போ எதிர்பார்க்குற பசங்க எல்லாமே கல்ச்சரல்ஸ் இருக்குமா, ஸ்போர்ட்ஸ் இருக்குமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குமா, அதில் நான் பர்ஃபார்ம் பண்ணி எல்லா மாணவர்கள் மத்தியிலும் ஒரு ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமா. இன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமேல் அதில் இருக்கிற படிப்புகள் எல்லாம் நம்மளுக்கு அந்த படிப்பை எடுத்துக்கலாமா, ஸோ அந்த படிப்பை எடுத்து நம்ம படித்தா நல்லா இருக்குமா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுமே நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கல்லூரியை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் சரவணன்.